ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலையில ஒரு 10:30 மணி இருக்கும். இந்த ஃபோட்டோல தெரியுறாங்களா, இவங்களோட பேரு மீனாட்சி. இவங்களோட கணவன் பேரு மனிஷ். அவரு ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர். நல்ல சின்ன வயசுலயே அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர். காலையில தன்னோட கணவர மார்க்கெட்ல இறக்கி விட்டுட்டு, சிவப்பு கலர் ஸ்கூட்டில இந்த மீனாட்சி திருப்பி ரிட்டர்ன் போறாங்க. ஒரு 10 அடி தூரம் கூட போகலங்க. 2 நபர்கள் பிளாக் கலர் பைக்ல வேகமா வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி, "டேய் மனிஷ்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. மனிஷ் என்ன ஏதுன்னு திரும்புறாரு. அந்த 2 பேர்ல ஒருத்தன் கையில வச்சிருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து மனிஷோட தலையிலே கரெக்டா குறி வச்சு சுடுறான். ஏன்னா அது ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச், ரொம்ப பக்கத்துல க்ளோஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. அந்த புல்லட் தலைய தொலைச்சுக்கிட்டு போகுது. அவர் கீழே விழுவுறாரு மனிஷ். விழுந்த உடனே சவுண்ட் கேட்டுட்டு வண்டியில போன மீனாட்சி திரும்பி பார்க்கறாங்க. தன்னோட கணவன் கீழே விழுந்துட்டு இருக்காரு. அதிர்ச்சியில வேகமா ஓடி போயிட்டு கணவனை எழுப்பி பார்க்கறாங்க. கணவனுக்கு உயிரே இல்ல. உடம்பு அப்படியே விரைச்சு போய் கிடக்கு. அந்த 2 பேரும் சுட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. மீனாட்சி மார்ல அடிச்சுட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, அந்த ஷூட் பண்ண அப்புறம் அந்த கணவன் உடம்புல எந்த ஒரு துடிதுடிப்பு எதுவுமே இல்லங்க. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்ல உறைஞ்ச மாரி ஆயிருச்சு. உடனே பக்கத்துல உள்ள ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. கோமால இருக்காங்க. ஆனா உயிர் இருக்கு, பல்ஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா எந்த ஒரு தடையுமே இல்லங்க. அது ஒரு வில்லேஜ் ஏரியா அப்படின்றதுனால எந்த ஒரு சிசிடிவி காட்சிகள் இல்ல, எந்த ஒரு க்ளூஸ் இல்ல, யாருக்குன்னா எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த இறந்து போனார்ல மனிஷ், அவரோட குணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதருங்க. அதனாலேயே அவருக்கு எந்த விதமான ஒரு எதிரி யாருமே கிடையாதுங்க. அதனால சுத்தமா இதுலேருந்து அடுத்து மூவே போலீஸால பண்ண முடியல. இதனடியில 4 நாள் கிட்டத்தட்ட கோமால இருக்காரு மனிஷ். கோமால இருந்துட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல இறந்தும் போயிடுறாரு. மனிஷோட மனைவியான மகாலட்சுமி போராட்டம் செய்ய ஆரம்பிச்சுறாங்க. ஐஜிபி அலுவலகம் முன்னாடி நின்று, என்னோட கணவன் இறப்புல போலீஸ் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க, இதுவரையும் ஒரு சின்ன க்ளூ கூட கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு ஐஜிபி அலுவலகம் முன்னாடியே ஒரு 100 பொதுமக்களை திரட்டி போராட்டமே நடத்துறாங்க. போலீஸ்க்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியலங்க. அப்பதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சரி லோக்கல் இன்ஃபார்மர்ஸ் வச்சு எதனா ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இதை பற்றின யாருன்னா க்ளூ கொடுத்தீங்க, இந்த சம்பவத்தை பற்றின குற்றவாளியை பற்றி எதனா க்ளூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவார்டு தரும் அப்படின்ற மாதிரி போலீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ தான் 2 பசங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சார், அந்த மார்க்கெட் சைடு நாங்கள் எப்பயுமே வண்டியில் சுற்றிக்கிட்டு இருப்போம் சார் டீ குடிக்க. அப்போ தான் நாங்கள் ஒரு விஷயத்தை அன்றைக்கி நோட் பண்ணோம். அங்கே பக்கத்தில் ஒரு ட்ரைனேஜ் இருக்கும். அங்கே நாங்கள் அர்ஜென்ட்டாக யூரின் போகலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பிளாக் கலர் பைக் நின்றுச்சு சார். நீங்கள் இந்த சம்பவத்தில் யூஸ் பண்ண பைக் சொல்லியிருந்தீங்களே, அதே மாதிரியே ஃபுல்லாக பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கை ஓட்டினவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் சார். இவன் அடிக்கடி மார்க்கெட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். இவனும் நாங்கள் குடிக்கிற டீ கடைக்கு அடிக்கடி வருவான். அவனோட பேர் ஹனீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னு ஹனீஃபை போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு ஹனீஃப்ட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் ஹனீஃப் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்ல மாட்டாங்க ஓப்பனா. அப்பதான் ஹனீஃபோட மொபைல் எடுத்து செக் பண்றாங்க. முதல் விஷயம், ஹனீஃப் மொபைல் என்ன செக் பண்றாங்க அப்படின்னா, கால் டீடைல் ரெக்கார்டை செக் பண்றாங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு டேட்ல ஆகஸ்ட் 18ஆம் தேதி 10:30 மணிக்கு மேலேயோ கீழே யார்கிட்ட பேசியிருக்கான் அப்படின்ட்டு. அதாவது தொடர்ச்சியா கால் பண்ணியிருக்காங்க யாருக்கோ. அந்த நம்பர் யார் பேர்ல பதிவாயிருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். தொடர்ச்சியா கால் பண்ணியிருக்காங்க. அதாவது 10:30க்கு ஷூட்டிங் நடந்திருக்கு, 10:47க்கு ஒரு கால் போயிருக்கு, 10:55க்கு ஒரு கால் போயிருக்கு, 11:18க்கு ஒரு கால் போயிருக்கு, 11:31க்கு ஒரு கால் போயிருக்கு, 11:34க்கு. இந்த டைமிங்ல எல்லாமே இந்த ஹனீஃப் யார் கூடயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே அந்த ஒவ்வொரு கால் டைமிங்கும் ஒரு 30 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட்குள்ள தான் இருக்கு. ஒரு நிமிஷம் தான் பேசியிருக்கான். அப்ப போலீஸ்க்கு இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சிருச்சு, இவன் தான் இந்த சம்பவத்தை பண்ணிட்டு அப்டேட்ஸ் கொடுத்துருக்கான் இல்ல அப்டேட்ஸ் வாங்கியிருக்கான் அப்படின்றது தெளிவா போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சைடு போலீஸ்ல ஒன் ஆஃப் த டீமுக்கு அந்த மீனாட்சி மேலே சந்தேகம் வருதுங்க, பொண்டாட்டி மேலேயே. அதனால அவளோட சிடிஆரை செக் பண்றாங்க. பார்த்தா அவளோட சிடிஆர் சுத்தமா கிளீனா இருக்குங்க. அவ அடிக்கடி புருஷன்ட்ட மட்டும்தான் பேசியிருக்கா. அதையே மீறி அவ அவங்களோட அம்மாட்ட பேசியிருக்கா. எந்த ஒரு தவறான நோக்கம், எந்த ஒரு தவறான விஷயமே அவளோட நடவடிக்கையில தெரியல. அதனால நம்ம தான் தப்பா சந்தேகம் போட்டுட்டோம் மனைவி அப்படின்ற மாதிரி போலீஸ் முழுக்க முழுக்க ஹனீஃப் மட்டுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த கால் டீடைல் ரெக்கார்ட் சொன்னேன்னு, அது யார் நம்பர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அந்த அடுத்த பேசின ஆள் யாரு அப்படின்னு பாக்குறப்பதான் அது ஒரு மூதாட்டிங்க, கிட்டத்தட்ட 80 வயசு இருக்குமா அவங்களுக்கு. ஏன்னா 80 வயசுல இருக்கிறவங்க எதுக்கு ஹனீஃப்ட்ட போய் பேச போறாங்க அப்படின்னு இன்னும் தீவிரமா விசாரணை மேற்கொள்ளிட்டு இருப்பதான் அந்த போன்ல ஒரு ஃபோல்டர் லாக் ஆகிருக்கு. அதை ஒரு டீம் வச்சு அந்த லாக்கான ஃபோல்டரை ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ள மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு ஃபைல் இருக்குங்க. அந்த ஃபைலே இங்கிலீஷில் தான் சேவ் ஆகிருக்கு, மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அப்படின்ட்டு. அது என்ன ஃபைல் அப்படின்னா, அது ஒரு ஆடியோ ஃபைல், ஒரு 20 நிமிஷம் ஆடியோ ஃபைல். அந்த ஆடியோவை கேட்க ஆரம்பிக்கிறது, அந்த ஆடியோவில் 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் ஹனீஃப் பேசியிருக்கான், இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னா ஒரு பெண் வாய்ஸ். அந்த வாய்ஸை கேட்கறப்பே போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு அது யாரோடது அப்படின்ட்டு. அது மீனாட்சியோடது. 2 பேரும் அந்த 20 நிமிஷம் ஆடியோ ஃபைலில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா,
நம்ம எப்படிலாம் பிளான் பண்ண போறோம் இந்த மர்டரை, என்னோட புருஷனை கொல்றதுன்னு ஆயிருச்சு, நம்ம இதை தெளிவா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்பதான் மறந்துட மாட்டோம் அப்படின்றதுனால அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானிங் ப்ராசஸ், அந்த ப்ளூ பிரிண்ட்டை பக்காவா வாய்ஸ்ல கொடுத்து வச்சு அவங்க போன்லயே சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் இது பண்ணிட்டு நேரடியா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹனீஃப்ட்ட இன்னுமே ஒரு சில ஆதாரத்தெல்லாம் வாங்க ட்ரை பண்றாங்க. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, இதுதாங்க இவனுங்க யூஸ் பண்ண துப்பாக்கி, மொபைல் போன்ஸ். ஹனீஃப் இதை தனியாலாம் பண்ணல. ஹனீஃப் அவனோட ஃப்ரெண்ட் ஆகிய ரிஷ்வான், தில்ஷாத், இவங்க 2 பேரும் சேர்த்துக்கிட்டு தான் பண்றான். இவனுங்க 3 பேருமே 3 விஷயத்தை ஈடுபட்டிருக்கானுங்க. ஹனீஃப்ன்றவன் ஷூட் பண்ணியிருக்கான். அந்த இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, ஒருத்தன் கன் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், அந்த நாட்டு துப்பாக்கி, இன்னொருத்தன் பைக் ஓட்டியிருக்கான். இவனுங்க 3 பேருமே அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சைடு மீனாட்சியோட லொகேஷன்லாம் பார்த்துட்டு மீனாட்சியை பிடிக்க போறாங்க. அது மீனாட்சிக்கு எப்படி அந்த தகவல் போனுச்சுன்னு தெரியல. அந்த வீட்டை உடச்சி வீட்டுக்குள்ள போறப்பயே மீனாட்சி ஒரு சிம் கார்டை எடுத்து வாயில போட்டு முழுங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கா. உடனே போலீஸ் இவளோட கழுத்தை பிடிச்சி அந்த சிம் கார்டை கக்க வைக்கிறாங்க, இவளை அரெஸ்டும் பண்றாங்க. இந்த சிம் கார்டு இருக்குல்ல, இதோட நம்பர் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே ஒரு கால் டீட்டெயில் சொல்லியிருந்தேனே, ஹனீஃப் பேசினா அந்த கொலையை முடிச்சுட்டு அப்படின்ட்டு, அந்த நம்பர் தான் இந்த சிம் கார்டு. இதுல இருந்து என்ன நல்லா தெரியுது அப்படின்னா, ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இவ ஒரு என்ஜிஓல வேலை பார்த்தா அப்படின்ட்டு. அந்த என்ஜிஓல வரக்கூடிய ஒரு மூதாட்டியோட அவங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு சிம் கார்டு வாங்கி அதை இந்த கிரைமுக்கு ரொம்ப தெளிவாக யூஸ் பண்ணியிருக்கா. எந்த அளவு கிளாரிட்டி பாருங்களேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹனீஃப் ஆரம்பத்தில் மறுத்தான் அப்படின்னு சொன்னானே, எந்த உண்மையுமே சொல்லலை அப்படின்ட்டு. அப்ப போலீஸோட முதல் கேள்வியே, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. சார் எனக்கெல்லாம் தெரியாது சார், நான் ஒரு என்ஜிஓல வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வேணும்னா போய் அட்டனன்ஸ் ஹிஸ்டரியை பாருங்க சார் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இவங்களும் போய் அட்டனன்ஸ் ஹிஸ்டரியை பார்க்குறாங்க. கரெக்டா 10:30 ஹனீஃபோட சைன் அந்த அட்டனன்ஸ்ல இருக்கு. ஸோ அதையுமே போலீஸ் நம்பாம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அப்போ ஃபாரன்சிக்லேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த சைன் 10:30 போடப்பட்ட சைன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைன் ரொம்ப பதட்டத்திலே போட்டிருக்காங்க, இங்க்லாம் வேற மாதிரி இருக்கு, ஸோ டேட் அண்ட் டைம் மாறின மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ இதனாலே ஹனீஃப் தெளிவாக இப்போ போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டான். இப்போ எல்லாருக்கும் இருக்க ஒரே கேள்வி, எதனால சொந்த மனைவியே 3 ஆட்களை வச்சு தன்னோட புருஷனை கொலை பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதை கேட்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்க. இவங்க 2 பேருக்குமே லவ் மேரேஜ், கிட்டத்தட்ட 4 வருஷம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த மீனாட்சி இருக்கால, இவளுக்கு ஒரு சில மாதிரியான தவறான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆண்கள் கூட ஒரு அதிகமான அட்ராக்டிவ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதனாலே இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அதில் ஒருத்தர் தான் இந்த ஹனீஃப். ஹனீஃபோட ரொம்ப பேசி அது காதலாக மாறிடுது, காதல் நாளை பின்ன அஃபேராக மாறிடுது. அஃபேராக ஆனது மட்டும் இல்லாமல் ஹனீஃப் வேற வெட்டி இல்லாமல் இருக்கான் அப்படின்றதுனால ஆல்ரெடி வேலை பார்க்குற என்ஜிஓலேயே ஹனீஃபையும் சேர்த்து விட்றா. ஹனீஃபை சேர்த்து விட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹனீஃபும் லீவ் போட்டுட்டு இவளுமே லீவ் போட்டுட்டு ஹனீஃபோட வீட்டில் போயிட்டு தவறான விஷயத்தில் ஈடுபட்டுறாங்க. 2 பேரும் தனிமையில் இருந்திருக்காங்க. ஒரு நாள் இந்த ஹனீஃபோட சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு, நீ யாருமா இந்த வீட்டில் இருக்கேன்னு அந்த பொண்ணை கையங்காலமா பிடிச்சு, இவங்க 2 பேரும் உன்னோட புருஷனுக்கு கால் பண்ணுன்னு சொல்லி மீனாட்சி தன்னோட புருஷனான மனிஷ்க்கு கால் பண்ணி, மனிஷ் அந்த இடத்துக்கு போயிட்டு ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு, உன்னை 4 வருஷம் லவ் பண்ணி தானடி கல்யாணம் பண்ணு அழுதுருக்காரு. அழுது மட்டும் இல்லாம கோவத்துல அந்த ஒரு இடத்துல ஒரு வார்த்தை விடுறாரு, என்னோட நண்பன் ஒரு கொலை செஞ்சுட்டு ஜெயிலில் இருக்கான், கிட்டத்தட்ட 4 வருஷமா ஜெயிலில் இருக்கான், இன்னும் 30 நாள்ல அவன் ரிலீஸ் ஆயிடுவான், நான் என்ன சொன்னாலும் அவன் எனக்காக செய்வான், கண்டிப்பா அவன்கிட்ட சொல்லி உங்க 2 பேரையும் கொலை பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி மனிஷ் அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அத்தனை பேர் முன்னாடியே. ஸோ இதுதாங்க முக்கிய காரணமாகவே இருந்திருக்கு இந்த ஒரு சம்பவத்துக்கு. இந்த மீனாட்சி வஞ்சம் வச்சுக்கிட்டே இருந்திருக்கா மனசுல, எப்படியாவது இவன் நம்மளை கொன்றுவான் கண்டிப்பா ஃப்ரெண்டு வந்தோனே, அதனால அவன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை முன்னாடியே பண்ணிடணும் அப்படின்றதான் இவ பிளான் பண்ணி இந்த மாதிரியான பெர்ஃபெக்டான எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்கா. ஐயா இது 2015 நடந்த சம்பவம். அது மட்டும் இல்லாம அந்த மீனாட்சிக்கும் ஹனீஃபுக்கும் ஸோ ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. மித்த 2 பேருக்குமே 3 வருஷம் தண்டனை கொடுத்துட்டு அவங்க 2 பேருமே பெயிலில் வந்துட்டாங்க. இப்போ பார்க்குற எல்லார்ட்டையும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ நம்ம அதிகமாக ஆயிடுச்சு அந்த கிரைம்லாம், அதாவது இந்த அஃபேர் கிரைம்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு நம்ம இந்தியாவில். நீங்க என்ன காரணம் அப்படின்றத நினைக்கிறீங்க? ஈவன் தோ புருஷன் நல்லவனா இருந்தாலும் சரி, உழைச்சு கொட்டுறவனா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல மனைவியை நல்லபடியா பார்த்துக்கிறவனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான அஃபேர் கிரைம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்றத நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த காரணத்தை பூர்த்தி செஞ்சா இந்த மாதிரியான கிரைம்ஸ் நடக்காது அப்படின்றது தான் எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டுமாவே இருக்கு. எதனால இந்த மாதிரி தவறான வழிக்கு போறாங்க ஈவன் தோ நல்ல புருஷன் கிடைச்சிருந்தாலும்ன்றது எனக்கு அந்த உடல் ரீதியான விஷயங்களையும் தாண்டின காரணம் எதுனா எனக்கு தேவைப்படுது. இதே சமயத்துல நான் வெறும் பெண்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன்றதுல நினைச்சிடாதீங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹனீஃப் ஆல்ரெடி கல்யாணமான ஒரு பொம்பளை எப்படி தவறான பார்வை பார்க்க தோணுது அப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியல.
ஆல்ரெடி கல்யாணமான பொம்பளை எப்படி தொட தோணுது அப்படின்றதும் எனக்கு சத்தியமா தெரியல. எதனால அந்த மாதிரி கிரைம்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்பெல்லாம் கொலை பண்றதுக்கு பயப்படவே மாட்டாங்க. அது ஏன்றது சுத்தமா தெரியலங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, முக்கியமான விஷயம், அந்த தண்டனைகள்லாம் கடுமையாக்கப்படணும். இதெல்லாம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கோம். நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன், ஊரில் உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன் அந்த கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் எதனால இன்னும் கடுமையாக்கப்படலை அப்படின்ற காரணம் யாருக்குமே தெரியல. தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஐயா, நம்ம வளவலன்னு பேசி உங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கதையை எவ்வளவு சுவாரஸ்யமா உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. மறக்காம இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்மளோட புது சேனலான எஸ்பி ஃபைல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இதெல்லாம் உண்மையிலே நடந்ததா அப்படின்றதுக்கு. அதனால தான் இந்த இடத்துல டைம் லைஃப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு இந்த கதைக்கானது முழுசாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பாஸ் பண்ணி வச்சு இந்த கதையை படிச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணாலும் இந்த கதை வரும். மறக்காம அதையும் சர்ச் பண்ணி பாருங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.